சிக்கன் சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேதுன்னா, வகுறு உப்பிக்குதுன்னா, மலச்சிக்கல் வருதுன்னாங்கிறவங்க கவனமாக பாருங்கள். ஒரு காலத்தில் நம்ம பவுனம்மா எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தப்போ நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பார்த்து இன்றைக்கி அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டோம். ஸோ தி பெஸ்ட் ரிசல்ட். பார்த்தாலே எச்சில் ஊறுது. உச்சபட்ச அறுசுவை குருபாகம் சிக்கன் கிரேவி. எதை வச்சு செய்திருக்குன்னு தெரியுங்களா? தேங்காய் பால். நல்லா நோட் பண்ணிங்க. தேங்காயை தனியாக ஆட்டி பால் எடுத்திருக்கோம். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு கூட வச்சு அரைச்சி இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, சரிங்களா? வரமிளகாய் காரத்துக்கு வச்சுக்கோங்க. அதில் அல்சர் இருக்குதுங்கிறவங்க குருமிளகு போட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த கிரேவியை தயார் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்க வச்சு ஊற விட்டுருக்கோம். ஸோ காலையில் நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஊற விட்டு மத்தியானம் வரைக்கும் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதில் உள்ள அந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய் பால், சரிங்களா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் வேறு லெவலில் ஜீரணம் பண்ணி தரும். சிக்கனை அசௌகரியம் இல்லாமல் சாப்பிட வைக்கும். எங்களுக்கு பலன் தருது. நம்மளுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் தங்களுக்கு தேவையான முழுமை பெற்ற புரதத்துக்காகவும் விட்டமின் B12க்காகவும் அசைவத்தை எடுக்கிறோம். குறிப்பாக முட்டை உள்ளிட்டவைகளை. அப்படி எடுக்கிறப்போ பல பேர் பல அசௌகரியங்களை சொல்கிறீங்க. அதுக்கு நாங்கள் நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் எந்த அளவுக்கு பயன்படுத்தி மீண்டு வந்திருக்கிறோங்கிறத வைக்கிறோம். உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கும்னா, உங்களால் அதை செய்து பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்திக்குங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இரும்பு சட்டியில் மட்டும் வச்சிடாதீங்க, ஓகேங்களா? இரும்பு சட்டியில் வழக்கமாக சிக்கன் குழம்புக்கு கிரேவி வறுப்போம், அது ஓகே. இந்த இதையை மட்டும் இரும்பு சட்டியில் வச்சிடாதீங்க. கருப்பு பயங்கரமாக ஏறிடும். ஸோ அலுமினியம், ஈயம் அல்லது SS பாத்திரத்தில் கூட வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பித்தளை வேண்டாம், இரும்பு வேண்டாம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வழக்கம் போல் எலும்பு மஞ்சைகள் எல்லா பகுதியிலும் சேர்ந்ததை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாரம் ஒரு முறையாவது கட்டாயம் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள், அதுலேயும் அம்மாமார்கள், பாட்டிமார்கள், இன்னும் வயதானவர்கள், இளம் வயதில் உள்ள பெண்கள் முழுமை பெற்ற புரதத்தை 3 நாட்களாவது எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எடுங்க. அப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு பல அசௌகரியங்கிறீங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்ச தீர்வை வைக்கிறோம். தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. நம்மை போல நடுத்தர வர்க்கம் ஏழை மக்களோட அவங்களும் பலன் பெறட்டும். தி பெஸ்ட் சிக்கன் கிரேவி பவுனம்மாவுடைய அற்புதமான கைப்பக்குவத்தில் குருபாகமாக செய்யப்பட்டுள்ளது. தேங்காய் பால் பிரதானமாக இருக்கிறது என்பதை மனதில் வச்சுக்கணும்.